நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா எங்கள் தோட்டத்துக்கு வந்து ஃபென்ஸ் கட்ட போகிறோம். விச் இஸ் லைக் எங்கள் தோட்டம் பார்க்கவும் அழகாக இருக்கணும், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கட்ட போகிறோம். ஸோ இதை யாரெல்லாம் ட்ரை பண்ண வேணாம்னா 18 வயசு கீழே இருக்காங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் டெஃபினட்டாக ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இது எங்கேயாவது அடிபட்டுட்டே தான் இருக்குது. ஆனால் அடுத்தவங்களும் கண்டிப்பாக ஷேராக தான் பண்ணணும். ஏன்னா அந்த இருமெல்லாம் பெண்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் அடிப்படை தான் செய்யும். நான் ஒரு மாவீர சக்கரவர்த்தி என்பது ஒரு புறம் இருக்கட்டும். இது பேர் டீ போஸ்ட். இது 4 பக்கம் தொணை கொடுக்கணும். ஆனால் நான் அடித்து அது கீழே இறங்கவே இல்லை. ஒண்ணுமே புரியல. அப்படி தானே நினச்சிங்க. பெருசாக ஒன்றும் இல்லைங்க, இதை வளைச்சி வச்சுருக்கோம், வேறு எதுவும் இல்லை. ஆனால் இதை இன்னும் டைப் பண்ணல, ஸோ ஸ்ட்ராங்காக நிற்காது. இதுக்கு மேலே இந்த ட்விஸ்டரை வச்சு நாங்கள் இதை டைட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ சைடில் இருக்க ஒவ்வொரு கம்பிலையுமே இந்த மாதிரி ட்விஸ்டரை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கிட்டோம். இது 2-3 போட்டுக்கிட்டோம், ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எல்லா சைட்லேயும் இதை வச்சு டைட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஃபென்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கிற மாதிரி தான் அந்த ட்விஸ்டரை நாங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இது எங்களுடைய பழைய ஃபென்ஸ். ஸோ இதையுமே நாங்கள் ரிமூவ் பண்ணி அந்த மாதிரி மாற்ற போகிறோம். ஸோ டோட்டலாக நாங்கள் 4 ஃபென்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த 4 ஃபென்ஸும் வெளியே இருந்தும் பார்க்கவும் அழகாக இருக்கணும், உள்ளேயும் நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் ஃபென்ஸ் ஒர்க் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் பூவும் ஏற்றலாம், காயும் ஏற்றலாம். அது எப்படி இருக்குன்னு வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்டில் தென் பாய் பாய். எப்படி இருந்தாங்க இப்படி தான் ஆயிட்டோம்.